இப்பொழுது ஃபாதர் பெனட் அவர்களை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இசை வடிவம் ஒலிவமைப்பு சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர் ஸ்ரீ பாஸ்கரன் அவர்களை தயவு செய்து மேடை கலைக்கின்றோம். வரையில்லை சிவ ஆனால் அவர் வருகை தரவில்லை. ஆனால் அவரோடு இணைந்து இசை வடிவம் ஒளிப்பதிவு விடயங்களில் பங்கு பற்றிய திரு சிவஞ்சீவி அவர்களுக்கு உரிய கௌரவ பரிசிலை எமது பணியக இயக்குனர் பெனட் அருள்பணி பெனட் அவர்கள் வழங்குவார். இவர் சிறியவராயிருந்தாலும் இவர் செய்திருக்கின்ற வேலை பெரியது. இவர் எங்களோட தமிழீழ பாடல்களுக்கும் பல பாடல்களை இசையமைத்து ஒலிப்பதிவு செய்திருக்கின்றார். இசை வடிவங்கள் பல அமைத்திருக்கின்றார். சிறிய வயதில் பெரிய ஒலிபரப்பு இசையமைப்பாளராக இவர் இருக்கின்றார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னையும் ஒரு பாடகனாக அனுமதித்த இயக்குனர் பெனட் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எங்களோட இசையமைப்பாளர் திரு எமிலியன்ஸ் அவர்கள் என்னை ஜெர்மனியில் ஒரு பாடகனாக முதல் அறிமுகப்படுத்தியவர். இவருக்குரியதுதான் சேரும். நான் இத்தருடத்தில் சொல்லாவிட்டால் நான் வேறொரு சனத்தை சொல்ல சந்தர்ப்பம் பெறுமோ தெரியவில்லை. இருந்து இவர் ஒரு நல்ல மனிதன். அவர் ஒரு பெருமை இல்லாதபடியால் என்னை போன்று பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார். இங்கேயும் இருப்பார்கள். எனக்கும் சந்தர்ப்பம் அளித்ததுக்கு நன்றி. இவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் இவர் எல்லாரையும் பணியகம்தான் உருவாக்கி இருக்கின்றது. எங்கள் ஜெர்மன் மானிய பணியகத்துக்கு நாங்கள் நன்றிகள் கடமைகள் செய்ய வேண்டியவர்கள் என்ற முறையில் பழைய புதிய கலைஞர்களை இந்த பணியகம் உருவாக்கி தந்திருக்கின்றது. அதற்கு நன்றி 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 நன்றி. தொடர இருப்பது உரை. இந்த உரையை வழங்குவதற்கு இந்தியா நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை இருதயராஜ் அடிகளார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அருட்தந்தை பெனட் அடிகளார், அருட்தந்தை ஆல்பர்ட் கோலான், அருட்தந்தை ரஹமி அவர்களே மற்றும் என்னுடைய இனிய நண்பர்களே, ஆன்மீக பணியகத்தின் அங்கங்களே, உங்கள் அனைவரையும் இந்த 25வது வெள்ளி விழா மகிழ்ச்சியில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் சார்பாக இருக்கும் அருட்தந்தை பெனட் அடிகளாருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் 3-4 மாதங்களுக்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டார். அப்போது இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை பற்றி அறிவித்தார். உடனே அவருடைய கேள்விகளுக்கு என்னுடைய பணியகத்தின் அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டதோடு இங்கு உங்களை நேரடியாக இந்த விழாவில் பகிர்ந்து கொண்டு உங்களை சந்திப்பதற்கும் மிக்க ஆவல் கொண்டு அதை முயற்சித்து இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கு கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். ஆண்டிலே இங்கு நான் முதன்முறையாக நேரடியாக பணியகத்திற்கு உதவி செய்ய தான் வந்தேன். அருட்தந்தை ஜெயசேகரம் அடிகளார் அழைத்தார். அவருக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் முன்ஸ்டர் பணியாளர் நண்பர் லியோனிஸ் அவர்கள். அதற்கு பிறகு அவருடைய காலத்திலே 3 ஆண்டுகளும், ரெக்னோ காலத்திலே 2 ஆண்டுகளும், 3 ஆண்டுகளும், இப்போது 7வது முறை இங்கே முக்கியமாக பணியகத்திற்கு பணிபுரியத்தான் நானும் இங்கு வருவேன். ஏறக்குறைய ஜெர்மனி ஆன்மீக பணியகத்தின் இந்திய தொடர்பாளர் என்றும் நீங்கள் சொல்லலாம்.
அந்த ஆன்மீக பணியத்திற்கு தேவையானவைகளை நான் பெற்றுத்தரவும், இசை மற்றும் நூல்கள், ஜெப புத்தகங்கள், விவிலிய குறிப்பேடு இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கும் பணியகத்திற்கு உதவி செய்திருக்கின்றேன். பல இடங்களிலும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஜெயசேரம் காலத்திலிருந்து என்னை அனுப்பி வைத்தார். அப்போது பலரோடு எனக்கு தொடர்பு உண்டு. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்திலே பல வளர்ச்சியை நான் பார்க்கின்றேன். அன்று சிறு குட்டிகளாக இருந்தவர்கள் இன்று பெரிய இளைஞர்களாக வளர்வதோடு அல்லாமல் கலையிலும் கல்வியிலும் மிக சிறப்போடு இருப்பதை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக நம்முடைய இந்திய பண்பாட்டின் கலைகளை நீங்கள் விட்டுவிடவில்லை. அங்கு இந்திய நாட்டில் கூட இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கின்ற மக்களை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் மற்றும் இங்குள்ள தமிழர்களும் இசையிலும் நடனத்திலும் குறிப்பாக மிக சிறப்பான பயிற்சியை பெற்று இன்று நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு பெரும் சான்று. அதை பல இடங்களிலும் நான் அவர்கள் நாட்டிய அரங்கேற்றம் நடந்த நிகழ்ச்சியும் பார்க்கின்றேன். இந்த கலை உணர்வு நம்முடைய தமிழ் மக்களிடையே இங்கே இந்த ஜெர்மனி ஆன்மீக பணியத்தில் அதிகமாக வளர்ந்திருப்பதை பார்க்கின்றேன். கேவலாரில் நடந்த அந்த திருவழிபாட்டிலும் இசை கலைஞர்கள், பாடல் குழுவினர் மிக சிறப்பாக பாடினார்கள். எனக்கு வியப்பாக இருந்தது. அந்த பெண்கள் குழுவினர் மிக இனிமையான குரலோடு அனைவரும் பாடினார்கள். அது தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கின்றேன். இந்த ஆன்மீக பணியத்திற்கு முதல் முறையாக மங்களமேகம் என்ற இசைத்தட்டை உருவாக்குவதற்கு நானும் என்னுடைய நண்பர் ஜான் பிரிட்டோ அடிகளார் சென்னையில் அவரும் உதவினோம். அங்கிருந்து ரெக்கார்ட் செஞ்சு இங்கே அனுப்பினோம். இங்கே உள்ள பாட்டு பாடும் திறமைசாலிகள் அதை பாடி அதை நிறைவு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதாக நானும் அந்த நண்பர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு தெரிவித்தேன். அவரும் நம்முடைய பணியகத்திற்கு இந்த இசை குறுந்தகட்டை வெளியிடுவதற்கு உதவி இருக்கின்றார். அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இன்று பல இடங்களிலும் பார்த்த உங்களை மறுபடியும் மீண்டும் பார்த்து சந்தித்து மகிழ்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினர், அருட்தந்தை பெனட் அடிகளார் இவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். உங்களிடம் தொடர்ந்து இந்த விசுவாசம், இந்த ஈடுபாடு, கலை ஈடுபாடு இவற்றை கண்டு மகிழ்வதோடு உங்களிடம் எதிர்பார்ப்பது நேரம் தவறாமை, ஒற்றுமை, அன்பு, மனிதநேயம் ஒருங்கிணைத்து பணியகத்திலே ஈடுபாட்டுடன் தனிப்பட்ட பெருமையெல்லாம் பார்க்காமல், நம்முடைய கிறிஸ்துவத்தின் அடிப்படை பண்புதானே அது. தனிப்பட்ட எந்த பெருமையும் கடவுள் விரும்பதில்லை. ஆகவே நாம் இந்த பணியகத்திலே நாம் பணிபுரிய தான் வந்திருக்கிறோம். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நம்முடைய பணியினால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நம்மையே நாம் மகிழ்ச்சிப்படுத்துவதை விட பிறரை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதிலும் உங்களுடைய ஒற்றுமையையும் நேரம் தவறாமையையும் அன்பு அடிப்படையிலே நீங்கள் மேலும் மேலும் பல பணிகள் புரிந்து இந்த ஆன்மீக பணியகம் இன்னும் பல ஆண்டுகள் வளரவும், சிறந்த நெறிமுறைகளில் வளர்ந்தோங்கவும் சிறந்தோங்கவும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் நீங்கள் மகிழவும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய வெளிவிழாவின் நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர இருப்பது நோயிஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் வழங்கும் பார்த்திமேயுவின் நம்பிக்கை என்னும் அபிநய நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்கின்றார்கள் பார்த்திமேயுவாக ஜூட் பிராயன் ரோமில், பார்த்திமேயுவாக அவருடைய தோழனாக ரொபிசன் ரோமில், இயேசுவாக டிலக்சன் மரியதாஸ். இந்த அபிநய நாடகத்தை பயிற்றுவித்து மேடையேற்றுகின்றார் மெலானி வின்சன். Als nächstes bekommen wir eine tänzerische und schauspielerische Performance der Gemeinde Neuss zu sehen. ஒவ்வொரு படைப்பும்
ஒவ்வொரு உயிரினமும் தனது ஒளியை இன்னொன்றிடமிருந்தே பெறுகின்றது. எதுவும் தனக்குத்தானே ஒளி கொடுத்து கொள்வதில்லை. நிறைவாழ்வை நோக்கிச் செல்லும் பயணத்தில் ஒளி போன்ற முன்மாதிரிகை அவசியமானது. ஆம், இன்பம் தேடும் வாழ்வில் பணம், பதவி, புகழ் என்று நிறைவில்லாத, நிம்மதியில்லாத, நிரந்தரமில்லாத காணல் நீரை கண்டு தோற்று துவண்ட வேளையிலே மழையும் பனியும் நிலத்தில் மறைந்து கிடக்கும் மூலப்பொருட்களுக்கு நிலத்தை வளப்படுத்துவது போல இறை வார்த்தையை உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் நற்பண்புகளை தட்டி எழுப்பிட, எம்மை நல்வழியில் வளப்படுத்த, ஆன்மீக நோய்களை குணப்படுத்த ஆரம்பித்ததே ஆன்மீக பணியகம் ஜெர்மனியில். புல்லாங்குழல் செல்லும் காற்று இசையாகியது. விதைக்குள் மரம் ஒளிந்து கிளர்ந்தது. சிப்பிக்குள் விழுந்த விதை முளைத்து அறுவடையாகி இன்று ஆண்டுகள் 25 ஒளி கொடுக்கின்றது. கண்ணிருந்தும் குருடாக, காதிருந்தும் செவிடாக, வாயிருந்தும் ஊமையாக ஊனமுற்ற வாழ்வில் நம்பிக்கையின் விளக்காக இறை வார்த்தையை இயம்பி இறை நம்பிக்கையை தந்தது ஆன்மீக பணியகம். ஆம், நம்பிக்கையின் ஒளியாக இதோ பார்வையற்ற பார்த்திமேயுவின் ஆவல், ஆசை, நம்பிக்கை குணப்படுத்தியது. கூறினான் நன்றி. கூறுகிறோம் நாமும் ஆன்மீக பணியகத்துக்கு நன்றி. பிறந்தேன், துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். குருடனாக பிறந்தேன், துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். ஒளி நிறைந்த இந்த உலகத்திலே இருளில் வாழ்ந்து வந்தேன். ஒளி நிறைந்த இந்த உலகத்திலே இருளில் வாழ்ந்து வந்தேன். தாயை காண நானோ துடித்ததுண்டு அண்ணா. பெற்ற தாயை காண நானோ துடித்ததுண்டு அண்ணா. உணவை ஊட்ட சில நாள் நானோ தவித்ததுண்டு அண்ணா. உணவை ஊட்ட சில நாள் நானோ தவித்ததுண்டு அண்ணா. கண்கள் இருந்தால் உழைத்து உழைத்து என் பசியை போக்கி இருப்பேன். கண்கள் இருந்தால் உழைத்து உழைத்து என் பசியை போக்கி இருப்பேன். உணவுக்காகவும் இடம் கைகளை ஏங்கி உள்ளேன் அண்ணா. அண்ணா இரக்கம் காட்டும் அண்ணா. அண்ணா இரக்கம் காட்டும் அண்ணா. துன்பம் நிறைந்த வாழ்வில் நல்ல வார்த்தை ஒன்று கேட்டேன். துன்பம் நிறைந்த வாழ்வில் நல்ல வார்த்தை ஒன்று கேட்டேன். குணமளிக்கும் தேவன் மண்ணில் பிறந்து வந்தார் என்று. குணமளிக்கும் தேவன் மண்ணில் பிறந்து வந்தார் என்று. மரித்த லாசருக்கு உயிர் கொடுத்தவர் இயேசுநாதன் என்று. மரித்த லாசருக்கு உயிர் கொடுத்தவர் இயேசுநாதன் என்று. ஆசையோடு நான் இயேசுநாதரை காத்திருந்தேன் அன்று. அந்த நாளும் வந்ததின்று. அந்த நாளும் வந்ததின்று.
டே பார்த்திமியோ, இயேசு வந்துகிட்டு இருக்காங்க பாருடா. என்ன 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 என் இயேசுவா? எங்க 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 என் இயேசு? எங்க என் இயேசு? தாவீதின் புதல்வர் இயேசுவே! டே கத்தாதடா, நாங்கள் ஏழை பிச்சைக்காரங்கடா. தாவீதின் புதல்வர் இயேசுவே! எங்க என் இயேசு? தாவீதின் புதல்வரே இயேசுவே! இயேசுவே! ஏழை குரலை கேட்டு இயேசு அங்கே நின்றாரண்ணா. ஏழை குரலை கேட்டு இயேசு அங்கே நின்றாரண்ணா. இரக்கம் நிறைந்த தேவன் என்னை அருகில் அழைத்தாரண்ணா. இரக்கம் நிறைந்த தேவன் என்னை அருகில் அழைத்தாரண்ணா. பார்த்திமேயுவை என்னிடம் அழைத்து வாருங்கள். டே 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 டே, இயேசு உன்னை அழைக்கிறார்டா. என்ன என்ன என் தேவன் என்னை அழைக்கிறாரா? இதோ 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 வந்த இயேசுவே! இதோ வந்த இயேசுவே! டே 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 டே, நிதானம்டா. இந்த கோலும் தட்டையும் எடுத்துட்டு போடா. தேவையில்லை, வேண்டாம் வேண்டாம், இனி தேவையில்லை. என் இயேசு என்னை அழைத்து விட்டார். இயேசு அருகில் சென்று இறைவன் பாதம் பிடித்தேன் அண்ணா. இயேசு அருகில் சென்று இறைவன் பாதம் பிடித்தேன் அண்ணா. அன்பு தெய்வமின் மேல் அன்று இரக்கம் வைத்தரண்ணா. அன்பு தெய்வமின் மேல் அன்று இரக்கம் வைத்தரண்ணா. பார்த்திமேயுவே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாதா நாதா, நான் பார்க்க வேண்டும். எங்க அம்மாவை பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும், பறவைகளை பார்க்கணும். நாதா நாதா, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை தரிசிக்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும். உன் நம்பிக்கையின்படியே உனக்கு ஆகட்டும். ஐயோ, எனக்கு காணுது. ஐயோ, என் பார்வை வந்தது. எனக்கு எல்லாம் தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியுது. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. பார்வை தந்த நாதா, உமக்கு கோடி கோடி நன்றி. பார்வை தந்த நாதா, உமக்கு கோடி கோடி நன்றி. உலகமெங்கும் சென்று உந்தன் மகிமை பாடி புகழ்வேன் நாதா. மகிமை பாடி புகழ்வேன் நாதா. மகிமை பாடி புகழ்வேன். குருடனாக இருந்தேன், இயேசு பார்வை தந்தாரண்ணா. குருடனாக இருந்தேன், இயேசு பார்வை தந்தாரண்ணா. இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒளியாக வந்தாரண்ணா. இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒளியாக வந்தாரண்ணா. மறை அறிவு பரீட்சை சான்றிதழ் வழங்குதல். இந்த சான்றிதழை வழங்குவதற்கு அருள் தந்தை ரெகமி திலநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மறையறிவு பரீட்சை முதல் சுற்று இறுதி சுற்று இரண்டிற்குமான சான்றிதழ்கள் ஒரு சில பங்குகள் தூரடத்திலிருந்து வந்ததால் அவர்களினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு பணியக இயக்குநரின் வேண்டுகோளுக்கு அமைய தற்பொழுது அவற்றை வழங்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் அழைப்பும் பணித்தளம் அல்ஸ்டோஃப். அல்ஸ்டோஃப் பணித்தளத்தைச் சேர்ந்த 4 பரீட்சார்த்திகளுக்கும் அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். முதலில் ஸ்டெஃபானி வசந்தகுமார். ஸ்டெஃபானி வசந்தகுமார் விரைவாக மேடைக்கு வரவும். ஸ்டெஃபானி வசந்தகுமார். அல்ஸ்டோப் பங்கை சேர்ந்த ஸ்டெஃபானி வசந்தகுமார். சப்ரினா வசந்தகுமார். தேவசி அந்தோனி புள்ள வாங்க, கையை தட்டுங்க. அதனைத் தொடர்ந்து வாசினி அந்தோனி பிள்ளை. வாசினி அந்தோனி பிள்ளை.
விரைவாக வாருங்கோ. உங்களோட தங்கச்சியா அன்பு உறவுகளுக்கு பணிவான வேண்டுகோள். அத்தோடு அல்ஸ்டோ பணித்தள தொடர்பாளரை அழைக்கின்றோம். அவருடைய பணித்தளத்துக்குரிய பரிச்சாத்திகளின் சான்றிதழ்களை அவர் கையொப்பமிட்டு பெற்றுச் செல்வார். அல்ஸ்டோ பணித்தளத்தைச் சேர்ந்த மற்றொரு பரிச்சாத்திகளுடைய சான்றிதழ்களை பணித்தள பொறுப்பாளர் அதனை தொடர்ந்து அடுத்ததாக பிலேஃபீல்ட் பணித்தளம். சரி, பிலேஃபீல்ட் பணித்தளம். பிலேஃபீல்டு என்ன எடுத்துட்டீங்களா? கொடுத்தீங்களா? குழம்ப வேண்டாம். முதல் சுற்றும் இறுதி சுற்றுக்குமான பரிசில்கள் சான்றிதழ்கள் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. குழம்ப வேண்டாம். அடுத்து சுகிர்தனா அருள்நேசன். சுகிர்தனா அருள்நேசன். கொட்வின் ஜேசுராசா. கொட்வின் ஜேசுராசா. ஒஸ்வின் ஜேசுராசா. டீனா மேரி ஜேம்ஸ். எலேனா மெரிலின் நிக்கோலஸ். சந்தியாகோ நிக்கலஸ் விக்டோரியா விக்கிராடோ. பணித்தள தொடர்பாளர் இங்கே இருக்கிறாரா இல்லையா? ஆகவே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பொறுப்பில்லாதவர்களிடம் நாங்கள் என்ன இங்கே பாருங்கோ, தயவு செய்து இது சான்றிதழ். தற்சமயம் இதால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் போஸ்டில் அனுப்புகிறோம், தபாலில் அனுப்புவோம். அது அவர் தான் வாங்க. அடுத்ததாக ஒஸ்னாபுருக்கு பணித்தளம். ஜெனுசன் ஆண்டனி தாஸ். மேரி கிறிஸ்டினா மரியதாஸ். சஹானா ஆண்டனி தாஸ். மேரி கிறிஸ்டினா மரியதாஸ். சஹானா ஆண்டனி தாஸ். அலிஸ்டலா அமலநேசன். அலிஸ்டலா அமலநேசன். தொடர்பாளர் பணித்தள தொடர்பாளர் இருந்தால் வந்து கையொப்பமிட்டு பெற்று செல்லலாம். அலிஸ்டலா அமலநேசன். ஜானுவா ஆண்டனிதாஸ். உதயநந்தினி அகஸ்டின். மேரி கம்லின் பெர்னாண்டோ. அந்தோனி ஜேசுராஜா. சகாயராணி சின்னதுரை. சகாயராணி சின்னதுரை அங்கே இருக்கிறார், தயவுசெய்து கதியாக வரவும். நீங்கள் மற்றது எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்கணும். உங்களோட பேர் என்னம்மா? ஜானுவா. மற்ற எல்லாத்தையும் கையொப்பம் மட்டும் எடுத்துக்கொண்டு போங்க. சகாயராணி சின்னத்துரு விரைவாக வாங்க. இஸ்ரேலில் ஓட்ட போட்டிக்கு பரிசு பட்டு நீங்கள் பையன் வரீங்க. கலைமதி ஆண்டனிதாஸ். மற்றது அங்கே சகாயராணி சின்னத்துரு. நீங்கள் கையெழுப்பு வச்சு எடுங்கண்ணே. கொடுங்க. கலைமதி ஆண்டனிதாஸ். அம்மா பெற்றுக்கொள்ளும். கலைமதி ஆண்டனிதாஸ். சரி, ஓகே. மற்றது தொடர்ந்து அண்ணன் கையெழுத்து போட்டு ஓமன. அதனை தொடர்ந்து வாழ்த்து கவிதை இடம்பெறுகின்றது. இந்த வாழ்த்து கவிதையை அனுப்பியவர் சுவிட்சர்லாந்து ஆன்மீக பணியக இயக்குனர் அருள் தந்தை டலிமா அடிகளார் இந்த வாழ்த்து கவிதையை அனுப்பியிருக்கின்றார். இந்த வாழ்த்து கவிதையை வாசிப்பதற்கு ஒஸ்னாபுருக்கு தொடர்பாளர் அமிர்தநாதர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மாலை வணக்கம். சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் வாழ்த்து கவிதை. 25 வருட நிறைவில் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்துக்கு இந்த சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் வாழ்த்து கவிதைகள். அகவை அந்து வருடம் கண்டு ஆன்மீக செழிப்பு கொண்டு
ஆள் போன்று நிமிந்து நின்று அருகுபோல் படர்ந்து சென்று பதவிகளை படைக்கும் கத்தோலிக்க பணியகமே வாழ்க. அகவை 5 வருடம் கண்டு ஆன்மீக செழிப்பு கொண்டு ஆள் போன்று நிமிந்து நின்று அருகுபோல் படர்ந்து சென்று பதவிகளை படைக்கும் கத்தோலிக்க பணியகமே வாழ்க. ஆதி சபையின் அர்த்தமுள்ள சாயலாய் உப்பாய் ஒளியாய் உடனிருந்து மாற்றும் புளிக்காரமாய் உறவுகளின் உடனிருப்பு சக்தியாய் பயணம் தொடர எழுந்து ஒளி வீச செவங்களும் வாழ்த்துக்களும். அருட்பணியாளர் டலிமா, சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம். நன்றி. தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவரான கவிஞர் திரு ஆர் முகில்வாணன் அவர்களுக்கு வழங்குகின்றோம். நல்ல கலை படைப்புகளை தூர நோக்கோடு ஆன்மீகம் சார்ந்ததாய் புலம்பெயர் மக்களின் இறையன்பு விரிவாக்கம் பெற தயாரித்து வழங்கியமைக்காக